மழையா இருக்கு. மழையினால நிறைய கடை போடல. அழகா அது நல்லா விண்டேஜ் லுக்ல இருந்துச்சு. சுத்தமா ஒர்க் ஆகல. அந்த சாவி எடுக்கவே முடியல. ஏன்னா எல்லாம் துண்டு துண்டா இருந்தது. ஒயர்லாம் எதுவுமே ஒர்க் ஆகல. இந்த கியர்ல தான் பிரச்சனை இருந்ததுங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி போட்டானே, மாட்ட மாட்டானோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதால அதுலேருந்து எதுவுமே சப்ளை வரல. அந்த ஃப்ரண்ட் ஆக்சல் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போலான்ட்டு மவுண்ட் ரோடு போயிருந்தேன். அந்த கியர் எந்த இடத்துலையுமே இல்லை. ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும்தான் இருந்தது. சரி, இந்த போர்டில் தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு போர்டை ஃபுல்லாக பிரித்து என்னடா இது ஒன்றுமே புரியலையேன்ட்டு யோசிச்சு பார்த்தா மண்டமையில் இந்த கொண்டை மறந்த மாதிரி ஆக்சிலேட்டர் மிரிச்சா தானேங்க வண்டி ஓடும். ஹாய், ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற பல்லாவரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மழையாக இருக்குது. மழையினால நிறைய கடை போடல. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்தது. இந்த ஃபுட் ட்ரக்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரக் இருந்தது. ஃபுட் ட்ரக்கு ரொம்ப பார்க்க நல்லா லுக்கிங் வைஸ் குட்டாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாத்து இருந்தது. என்னடா இது இன்னும் ஓடி போகலேன்னு பார்த்தா காலில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போனோம். இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததால் எந்த கடையுமே இல்லை. ஒரு 2-3 கடை, ஒரு 4 கடை தான் இருந்தது நாங்கள் போகும்போது. இந்த கடையில் கொஞ்சம் சில திங்ஸுங்க இருந்துச்சு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் திங்ஸு, பழைய திங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை அப்படியே விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரமாக அப்படியே நடந்து போகும்போது தான் நம்ம கண்ணில் ஒரு விஷயம் மாட்டிச்சிங்க. ஒரு கிட்ஸ் கார் ஒன்று நம்ம கண்ணில் மாட்டுச்சு. இந்த காரை பார்த்தோன்னே எப்படியாச்சும் வாங்கிடலாம். அழகாக அது நல்லா விண்டேஜ் லுக்கில் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடணும்னு நினச்சோம். வாங்கிட்டோம் பேசி. இந்த காரை நான் ஒரு 500க்கு வாங்கினேன். நல்லா சூப்பராக இருந்தது. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை சோப் ஆயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் இருந்தது. ஃபுல்லாக ஒயரிங் டேமேஜ் அது இது நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை நல்லா பாடியெலாம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணேன். இந்த சாவி ஆன் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கால. அந்த சாவி எடுக்கவே முடியல. அதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு அப்படியே க்ளீன் பண்ணோம். ஃபாதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஃபுல்லாக அவர் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் கூட இருந்து ஹெல்ப்புக்கு. இந்த ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் துண்டு துண்டாக இருந்தது ஒயர்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக டஸ்ட்டு தான், ஒரே மண் அப்படியே இருந்துச்சு. மொட்டை மாடியில் போட்டுட்ருப்பாங்க பொழுது இந்த வண்டியை யூஸே பண்ணாமல் ஒயர்லாம் தனித்தனியாக கிடந்தது. எல்லா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த கியரு பேக்கில் இருக்க வீலு எதுவுமே சுற்றலை. சரி, ஃபஸ்ட்டு நல்லா மண்ணெல்லாம் தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்ட்டு ஃபுல்லாக பக்காவாக தொடச்சி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். இந்த வீலு ஆக்சல் எல்லாத்தையுமே நம்ம பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு இதை ஃபுல்லாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். இந்த கியரில் தான் பிரச்சனை இருந்ததுங்க. இந்த கியர் பார்த்திங்கன்னா வீல் சுற்றுறதுக்கான கியர். இந்த கியரு மோட்டர் இன்க்ளூடிங் வரும். அதில் இந்த மோட்டர்னால இந்த கியர்ஸ் ரன் ஆகிறதால வீல் சுற்றுது. இதில் பார்த்திங்கன்னா அதில் டேமேஜ் இருந்தது. சரி, அதை அப்புறம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இந்த சாவி வெளியே வரல. ரொம்ப நேரம் கழித்து தான் அதுக்கப்புறமா அந்த சாவி ரிமூவ் பண்ணேன். சரி, ஓகே, டேஷ்போர்டு கழட்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறமா சில அந்த பம்பரு, அப்புறம் அந்த பின்னாடி இருக்க ஹெட் லேம்ப்பு, லைட்டு அதெல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா டேடி அண்டர் சேசிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல்லாக க்ளீனிங் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. சரி, நம்மளும் அப்படியே சைடில் இருக்கிற அந்த ஹெட் லேம்ப்பு, பேக்கில் இருக்க பம்பர் எல்லாத்தையுமே கழட்டிடலாம். ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணிடலாம் ஃபுல்லாக அப்படின்னு பண்ணியிருந்தேன் காய்ஸ். பெயிண்டிங் வீடியோ நம்மளால் காட்ட முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் சரி, அதுக்காக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்க்கியூட்டு போர்டே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா தனித்தனியாக ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லாக இதெல்லாம் நல்லா வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக தனித்தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒரு ஸ்பேர் விடாமல் எல்லா ஸ்பேரையுமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். ஃபாதர் ஒரு யோசனையாகவே இருந்தார். எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி போட்டானே, மாட்ட மாட்டானோ அப்படின்ட்டு. நான் பக்காவாக பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பக்காவாக வந்தாலும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நம்ம இப்போ வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் பாடி ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிருக்கேன் கைஸ். வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் வச்சுட்டு ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஃபாதர் நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கியர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எல்லாமே தனித்தனியாக ஃபுல்லாக பிரித்தாச்சு. ஆக்சல், பம்பரு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் அந்த கிட்டு, டேஷ்போர்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்ப்போம் இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு.
இப்போ இந்த டேஷ்போர்டில் இருந்து சப்ளை வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதால் அதுலேருந்து எதுவுமே சப்ளை வரல. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரை சால்டர் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே கட்டி ரிமூவ் பண்ணி ட்ரை சால்டர் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது, பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருந்த எல்லா பார்ட்ஸையும் வந்து மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நம்மளால் காட்ட முடியல, ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லாததில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உள்ளே போட்டு அந்தந்த இடத்துல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த சர்க்யூட்டை அப்படியே உள்ளே வச்சு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த டேஷ்போர்டை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஃபுல்லாகவே. இதை சப்ளை கொடுத்து டேஷ்போர்டு ஆன் பண்ணியாச்சு. ஆரன் அடித்து பார்க்கலாம். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சாங்ஸ் வரும், அந்த சாங்ஸும் வந்து பக்காவாக கேட்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்ஸில் வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரண்ட் ஆக்ஸல் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கைஸ் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அந்த சரியாதான பொசிஷனில் போய் அது உட்காரல. ஓகே, அப்படி இருந்தாலும் வந்து பண்ணியாச்சு, நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மோட்ரு எப்படி பக்கம் ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டுக்கு வர சப்ளை எல்லாமே வந்து நல்லா வேலை செய்யுது, ஆரன் நல்லா வேலை செய்யுது, அந்த சாங்ஸ் நல்லா ப்ளே ஆகுது. இந்த கியர் வாங்கலான்ட்டு மவுண்ட் ரோடு போயிருந்தேன். அந்த கியர் வந்து எந்த இடத்துலையுமே இல்லை, ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அது போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தேன். ஒரே ஒரு கியர் மட்டும், இதில் வந்து ஒரு பல்லு மட்டும் போயிடுச்சுங்க. ஸோ அது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இது ரெடி ஆகிடும். இது வாங்கிட்டு வந்தாச்சு, இந்த கியர் தான் அது. ஸோ அதுக்கு பதிலாக இது பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அதில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். ஓகே, கிரீஸ் அப்ளை பண்ணி நல்லா இதை நம்ம வச்சு அந்தந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது அந்தந்த கீரை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சப்ளை கொடுத்து இது ரன் ஆகுதா பார்க்கலாம். எக்ஸஸாக இருக்க கிரீஸ்லாம் நம்ம வந்து இப்போது தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்து இது வந்து ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரூஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நம்ம சப்ளை கொடுப்போம். இந்த காரோடைய சார்ஜர்லேருந்து அந்த சப்ளை வந்து எடுத்து இதுக்கு வந்து சப்ளை கொடுத்து பார்க்குறேன். ஓகே, நல்லா ஓடுது கைஸ், நல்லா ஓடுது. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கலாம், வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், ஹாரன்லாம் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ரன் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது ரன் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்ததால இது வந்து மோட்டர் மட்டும் வேலை செய்யலைங்க. மறுபடியும் சப்ளை பண்ணி பார்த்தா சரி இந்த போர்டில் தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு போர்டை ஃபுல்லாக பிரித்து எல்லாத்தையுமே லைனெல்லாம் செக் பண்ணி பார்த்தா கண்டினியூட்டி எல்லாமே கரெக்டாக வருது. சரி, அப்படி என்ன தான் ஃபால்ட்டாக இருக்கும்னு பார்த்து டைரெக்டாக மோட்டர்லேயே கனெக்ஷன் கொடுத்தா வீல் சுற்றுது. என்னடா இது ஒன்றுமே புரியலையேன்ட்டு யோசித்து பார்த்தா எல்லாமே சப்ளைலாம் கரெக்டாக வருது, ஆனால் வந்து ஓட மாட்டேங்குதான்னு பார்த்தா லாஸ்ட்டாக ஆக்சிலேட்டர் மிதிக்கணுமேங்க. மண்டமையில் இந்த கொண்டை மறந்த மாதிரி ஆக்சிலேட்டர் மிதிச்சா தானேங்க வண்டி ஓடும். அதை மறந்துட்டேங்க நான். ஆக்சிலேட்டர் வந்து இப்போது அழுத்தினோடனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மோட்டருக்கு வந்து சப்ளை வருது. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் சுற்றுதுங்களா. ஓகே, அப்படியே இப்போ வந்து ரிவர்ஸு ஃப்ரண்ட்டு எல்லாம் கீரை செக் பண்ணி பார்த்தா வண்டி மூவ் ஆகுது. ஆக்சிலேட்டர் தொட்டோன்னே வண்டி மூவ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஓகே, ரிவர்ஸ் கியர் போட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வண்டி மூவ் ஆகுது, எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அதான் இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டோம். இதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இதுக்கு வந்து நான் வந்து பெருசாக எதுவும் செலவு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரே ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருந்தேன். நிப்பானில் வந்து ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருந்தேன். அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா இருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த கியர் செட்டில் இருக்க ஒரே ஒரு கியர் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். சரிங்களா, அது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். மவுண்ட் ரோட்டில் இருக்க மெஜஸ்டிக்ன்ற ஒரு ஷாப்பில் வந்து அது கிடச்சிது. அதோடைய விலை பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஒரே ஒரு கியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு 300 ரூபா அப்புறம் நம்ம அந்த கியர் வாங்கினோம். அதுக்கப்புறம் இதுக்கு அடாப்டர் இல்லை, பவர் அடாப்டர் வந்து ஒரு 300 கொடுத்து வாங்கினோம். அவ்வளோதான் காசு இதுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கார் வந்து ஒரு 500க்கு எடுத்தோம் பல்லாவரமில். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பல்லாவரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க ரொம்ப ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி பேசி வாங்கணும். ஸோ நானும் நல்லா ரேட் வந்து கம்மி பண்ணி பேசினேன். அன்றைக்கி மழையாக இருந்ததால் நம்மளுக்கு இது கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து நிறைய ஒர்க் இருந்தது இதில். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் சால்வ் அவுட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய இது புது யூடியூப் சேனல் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம போடலாமா, இல்லை வேறு ஏதாவது என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வந்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சேனலை உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. இல்லை இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், வணக்கம்.